எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் வெக்கேஷன் லீவ் விட்டுருப்பாங்க. லோக்கல்ல இல்லைனா அப்ராட் ட்ரிப் நீங்க பிளான் பண்ணிப்பீங்க. ஒருவேளை நீங்க அப்ராட் ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் ரொம்ப கம்மி, பெனிஃபிட் ரொம்பவே ஜாஸ்தி. நீங்க 5 நாளோ 10 நாளோ நீங்க ஏதாவது ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த ட்ரிப் பீரியடை மட்டும் நீங்க இன்சூர் பண்ணிக்கலாம். இதுல என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆன் டிராவல் பீரியட்ல ஏதாவது ரிஸ்க் நடக்குதுன்னா, வரும்போதோ போகும்போதோ நம்ம கொண்டு போற பாஸ்போர்ட் மிஸ் ஆனாலோ, நம்ம கொண்டு போகக்கூடிய பேக்கேஜஸ் ஏதாவது டிலே ஆனாலோ மிஸ் ஆனாலோ, போகக்கூடிய கனெக்டிங் ஃபிளைட் ஏதாவது மிஸ் ஆனாலோ காம்பன்சேஷன் கிளைம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அப்ராட் போறப்போ அங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு, ஒரு விபத்துனாலேயோ இல்ல நோயினாலேயோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறோம்னா அங்க ஆகக்கூடிய என்டையர் எக்ஸ்பென்சஸ் இந்த பாலிசி மூலியமா கேஷ்லெஸ்ஸாவே நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பாலிசில இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த பாலிசி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு OMPன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாலிசியோட பெனிஃபிட் சார்ட்டை உங்களுக்கு டைரக்டா DM பண்றோம். அப்ராட் டிராவல் பண்ணக்கூடியவங்க அவசியம் இந்த பாலிசி எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தின முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.